ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலைட் ஸ்பார்க் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க பங்களாதேஷோட ஏர்ஃபோர்ஸ் ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானது தாங்க. இது மூவி சீன் இல்லைங்க, இது உண்மையாலுமே நடந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். ஜூலை 21, 2025 அன்னைக்கு பங்களாதேஷோட ஏர்ஃபோர்ஸ் ஜெட் விமானம் டாக்காவில் இருக்கிற ஸ்கூல் அண்ட் காலேஜ் கேம்பஸில் விழுந்து நொறுங்கியிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 20 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதில் 3/4 பேர் ஸ்டூடெண்ட்ஸ். நடந்த சில மணி நேரங்கள்லேயே இந்தியாவோட விமான போக்குவரத்து விசாரணைக்கு உள்ளாயிருக்கு. அதில் ஏர் இந்தியா நிறுவனம் நிறைய பாதுகாப்பு மீறல்களை மீறி இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ரீசெண்டாக இந்தியாவில் நடந்த விமான விபத்து மாதிரியே பங்களாதேஷ்லையும் நடந்திருக்குங்க. ஸோ அப்படி என்னதான் பங்களாதேஷில் நடந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு பங்களாதேஷோட ஏர்ஃபோர்ஸ் F-7BJ இது ட்ரைனிங் ஃப்ளைட்டான இது குர்மிட்டாவில் ஏர்பேஸ்லேருந்து அப்போ தான் டேக் ஆஃப் ஆயிருக்குங்க. டேக் ஆஃப் ஆன சில நிமிஷத்துலேயே தொழில்நுட்ப கோளாறுனாலையும் கட்டுப்பாட்டை இழந்த காரணத்தினாலையும் விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு. டாக்காவில் இருக்கிற மைல்ஸ்டோன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் இன் உத்ரா அந்த இடத்துல தாங்க விழுந்து நொறுங்கியிருக்கு. அதில் இருக்கிற பைலட் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவர் கடைசியில் நிறைய காயங்கள்னால உயிரிழந்திருக்காரு. அந்த விமானம் கிளாஸ் ரூம்லேயும் கேன்டீன்லையும் அங்கே இருக்கிற ஏரியாலையும் வெடித்து சிதறி இருக்கிறதா சொல்லப்படுது. அங்கே இருந்து பார்த்த பலர் நிறைய புகை மண்டலமாகவும் இருந்ததாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்தி கதறினதாகவும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 20 பேர் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 171 பேர் பல படுகாயங்களோட உயிர் தப்பியிருக்காங்க. நிறைய பேர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்லையும் இருக்காங்க. மீட்பு படையினர், தீயணைப்பு துறையினர், இராணுவ படையினர்னு நிறைய பேர் அங்கே விரைந்திருக்காங்க. பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டரான ஷேக் யூனிஸ் அந்த நாளை தேசிய துக்க நாளாக அறிவிச்சிருக்காங்க. மினிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷனும் எப்படி இந்த சைனீஸோட ஃபயர் ஜெட் விமானம் பொதுமக்கள் இருக்கிற இடத்துல பறக்காமல் போயிடுச்சுங்கிறதாங்க கேள்வி. பங்களாதேஷ் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடியே சைனா கட்டினது ஜெட்டை வாங்கியிருக்காங்க. அது அப்போவே அவுடேட்டட். ஸோ ஏர் இந்தியாவும் சரி, பங்களாதேஷோட போக்குவரத்தும் சரி, இவங்க 2 பேருக்குமே இவங்கிட்ட என்ன அப்படி சேஃப்டி இருக்குது அப்படின்னு தாங்க தெரியல. ஏர் இந்தியா கிட்டத்தட்ட 9 முறை வைலேஷன் நோட்டீஸஸை ஜஸ்ட் 6 மந்த்ஸில் வாங்கியிருக்காங்க. இது அகமதாபாத்தோட போயிங் விமானம் விபத்துக்குள்ளானதுக்கப்புறம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. அந்த விபத்தில் கிட்டத்தட்ட 260 பேர் உயிரிழந்திருக்காங்க. கவர்மெண்ட்டும் ஆல்ரெடி பாதுகாப்பு மீறல்களுக்கு நிறையவே ஆக்ஷன் எடுத்திருக்கதா சொல்லப்படுது. ஸோ 2 விஷயந்தாங்க, இராணுவ படையினரும் சரி, பொதுமக்களும் சரி, எப்படி விமான போக்குவரத்தில் சேஃப்டி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். இன்வெஸ்டிகேஷன் என்னதான் கண்டினியூ ஆனாலும் மொதல் விஷயம் சேஃப்டி தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவ் அப்படியா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ விழிப்புணர்வாக இருங்க, ரொம்பவே சேஃபாக இருங்க. ஸோ பிரேக்கிங் அப்டேட்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள்.